விழுப்புரம் மாவட்டத்தில் அரங்கண்டநல்லூர், தேவனூர், மணம்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? விழுப்புரம் மாவட்டத்தில் வெஞ்சல் புயல் காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டது. அதனை மத்திய அரசுக்கு மாநில அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய குழு அனுப்ப வேண்டும் என தெரிவித்திருந்தார். நேற்று மத்திய குழு சென்னை வந்த நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றனர். அரக்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் தொடர் கனமழையின் காரணமாகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இன்று முதல் நாள் தொடங்கியிருக்கிய மத்திய குழுவினர் தற்போது ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் தற்போது ஆய்வில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசு 944 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. மேலும் நிதி 2000 கோடி ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மத்திய குழுவினர் நேரடியாக இப்பகுதிக்கு வந்து ஆய்வானது காலையிலிருந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அகண்டநல்லூர் அது பகுதியில் பெரும்பாலான சேதங்கள் ஏற்பட்டது. விவசாய நிலங்கள் மற்றும் விவசாய தானியங்கள் வைக்கக்கூடிய விற்பனை கூடங்களில் அந்த சேதம் ஏற்பட்டு அதனை கண்டறியும் தற்போது ஆய்வானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கும் நாளை கடலூர் இது போன்ற பகுதிகளுக்கும் மத்திய குழுவினர் சென்றிருக்கிறார்கள். அதேபோல் புகைப்படங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் தற்போது வைத்து அதன் மூலியமாக அவர்களுக்கு விளக்கம் அளித்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வானது மேற்கொண்டு ஓரிரு தினங்களில் மத்திய அரசிடம் இந்த ஆய்வறிக்கையை தருவார்கள். அதன் பின்பாக கூடுதலான நிதி வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்திய குழு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.